ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டே லோட ஏற்றுங்கடா, ஆட்டோ வந்துருச்சு. யோ, அந்த மேட்டுப்பாளைய பாய் எனக்கு என்னாச்சு? சும்மா ஃபோன் பண்ணி நோய்ங்கன்னா முதல்ல போய் என்னன்னு பாரு. இன்னும் 3 நாள் ஆர்டர் அனுப்பிடுறேண்ணே. என்னதே 3 நாளா? நாளைக்குள்ளே எல்லாரும் போயிருக்கணும். நாளைக்குள்ளே எப்படிண்ணா? அதான் அத்தனை பேர் இருக்காங்களே, நைட் வச்சு முடிச்சிரு. மாத கடைசி பார்த்துக்கண்ணா. காசு இல்லைன்னா ஒருத்தனும் வேலை பார்க்க மாட்டாண்ணா. இந்த நாய்களுக்கு சம்பளம் கொடுத்தே சொத்தழிஞ்சிரும் போல. ஒன்று பண்ணு, பாதி மாதம் சம்பளம் கொடுத்துட்டு நைட்டு வர சொல்லிடு. நீ ஒரு வார்த்தை. டே எல்லாரும் இங்கே வாடா. எல்லோரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதம் பாதி சம்பளம் தான். நாளைக்குள்ளே ஆர்டர் முடிக்கணும். முடிச்சா தான் மீதி சம்பளம். ஏன்னா கொடுக்கறதே 10,000 ரூபா சம்பளம். இதில் பாதி 5,000 ரூபானா எப்படின்னா? மாதம் அரிசிக்கே 1,500 ரூபா ஆகுது. இதில் வீட்டு வாடகை வர 4,000 ரூபா. மிச்ச காசுக்கெல்லாம் நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறது? அடி வேலை பார்க்க சொன்ன எழுந்து பேசுறீங்க. அப்புறம் எனக்கு போய் பிச்சை எடுக்க வேண்டியதா? ஏதாசே வா நே இவ்வளோ வெளியே போச்சு. நான் சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அண்ணா. சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அண்ணா. வீட்டில் மாதம் பணமே இல்லைண்ணா. எங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லாரும் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த வேலையும் இல்லைனா நாங்கள் ரோட்டில் தானே நிற்கணும். ஒழுங்காக மூடிக்கிட்டு வேலை பார்க்கறனா பாரு, இல்லைன்னா வெளியே போயிரு. ஏய், இதே நிலைமை தான். இனிமேல் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏய் தள்ளுடி. எங்கள் காலேஜ்லேயே நான் தான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். படிப்புக்கான வேலையில் நான் இங்கே வந்து கஷ்டப்படுறேன். ஆனால் இங்கேயும் இப்படி பண்ணுறாங்களே. எங்கள் அப்பா அம்மா கூட என்ன நடிச்சதில்லை. சரி விடு, இந்த நிலைமை எப்போதான் மாறுமோ, யாரு தான் கேட்பாங்களோ. அடியே, அங்கே என்னடி பண்ணுற? இங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்லடி? மேக்கப் மட்டும் பண்ணிட்டே இருடி. 7 மணி நேரமா எவனை பார்க்க போறியோ? என்னடி நான் கத்திக்கிட்டே இருக்கேன், அங்க என்னடி நோண்டிக்கிட்டே இருக்க? என்னமா வேணும் உனக்கு? நொய் நொயின்னு கத்திட்டே இருக்க. நான் ஒன்றும் சொல்லலடி, சோத்து தின்னுட்டு கிளம்பு. இதெல்லாம் எங்க காலையிலே ஊருமே போதோ. மா, ஐடி கார்டை காணோம் பாத்தியா?
அங்கே டேபிள் மேலே தாண்டி இருக்கு. மா சாப்பாடு எடுத்துட்டு வாமா, எக்ஸாம் வேற இருக்கு, இன்னைக்கு சீக்கிரமா போகணும். ஏண்டி ஸ்கூலுக்கு தானே போற? ம் மா சொல்ல மாட்டேன்ட்டேன், எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டணும். வாடி வா, சம்பாதிக்கிற காசுல இப்படியே போச்சுன்னா வாங்கின கடனெல்லாம் எப்படி அடைக்கிறது? 2 பெத்து 2 உருப்படி இல்லை. படித்தாமா ஒழுங்காக வேலைக்கு போனோமான்னு இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா. ஏமா காலையிலேயே புலம்புற? இன்னைக்கு ராசிலேயே கவலைன்னு தான் போட்டிருந்தான். ஆமாண்டி, நான் பேசுறதெல்லாம் உனக்கு புலம்புற மாதிரி தெரியுதுல்ல? மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். என்னது? நீ எந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நினைக்கிறியோ அதான் நடக்கும். புரியலையே. இன்னைக்கு ராசியில் கவலைன்னு போட்டிருந்தா அதை நினச்சி அன்றைக்கி ஃபுல்லாக கவலையாக தான் இருப்பேன். இதுவே சந்தோஷம்னு போட்டிருந்தா அதை நினச்சி அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீல்ல. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் வேலைக்கு மட்டும் போயிடாத. அம்மா அவனே பாவம், கையில் அடிபட்டிருக்கு, அவனையாமா திட்டுற? யாருக்கு தெரியும் கையில் அடிபட்டுச்சா என்னான்னு? எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏய் நீ சொல்லு. சீப்ப டேய், எப்படியாச்சும் சொல்ல போறியா இல்லையா? யாரடா நீ? என்னடா வேணும்? வேலை தான் இருக்குமாண்ணே. ஆ ஆ எந்த ஊர்? உன் பேர் என்ன? என் பேர் சந்தோஷண்ணே. இதை பக்கத்தில் வெள்ளிங் கடை இருக்குல்ல, அங்கேருந்து வரேன். ஏய் இங்கே வா, அந்த நோட் எடுத்துட்டு வா. டேய் உன் பேர் போட்டுக்க, பக்கத்தில் டைம் போட்டுக்க. நீ எப்போ வர, எப்போ வெளியே போகிற, கரெக்டாக டைம் போட்டுக்கணும். 1 நிமிஷம் லேட் ஆனாலும் சம்பளத்தில் 50 ரூபா அப்படி பண்ணா, புரிஞ்சதா? சரிண்ணே. டேய் சஞ்சய் அண்ணே, இங்கே வாடா. இவன் வேலை இருக்கு இப்போதான் தெரியலையே. இவனை கூட்டு போய் வேலை சொல்லி. சரிண்ணே வாடா. உட்கார்றா. காலேஜ் முடிஞ்சாடா? இப்போ தான் ப்ரோ காலேஜ் முடிஞ்சு. நம்மளாம் ஒரே செட் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ ஒர்க் எதுவும் கிடைக்கலையா? என்ன வாயை பார்க்குறேன்? ஊன்னு வேலையை பாரு. மச்சான் இங்கே ஒன்று. என்ன சாப்பிட்றீங்க? இதான் நம்ம வெப்பன். இது இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட வேலை பார்க்க முடியாது. ஆனால் இது வாயில் போட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் எல்லாம் மறந்து ஜாலியாக இருக்கும். நீ வேணா ஒன்று போட்டு பாரு. இல்லை வேணாம். டேய் அங்கே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? பேசாமல் வேலையை பாருங்க. புதுசாக வேலைக்கு வந்தால அந்த பையனை இங்கே வர சொல்லு. அங்கிட்டு போ. இங்கே வா, இதை படி. ஏய் வேலை இல்லை, இன்றைக்கி ரொம்ப அர்ஜென்ட்டு. மத்தியானம் யாரும் சாப்பிட போங்கண்ணா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கு சாப்பிடுப்பாங்க, புரிஞ்சதா? உன்னையவன்டா சாப்பிட சொன்னான். அங்கே எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை 5 மணிக்கேண்டா சாப்பிட சொன்னாங்க எல்லாரையும். நான் 12:30 மணி ஆச்சுண்ணா, அதான் சாப்பிட வந்தேன். 5 மணிக்கு தானடா சாப்பிட சொன்னாங்க எல்லாரையும். உன்னை யார் அப்போ சாப்பிட சொன்னா? நான் கொஞ்சம் தானே இருக்குது, சாப்பிட்டுக்கிறேண்ணா. சொன்னது செம்மட ஏத்தாடா பேசுகிற. எந்திரா எந்திரா. டேய் எந்திரா. டேய் எந்திரா. டேய் தாசு, அவனை வெளியே அனுப்புடா. போடா வெளியே போடா. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட சொன்னா நீ மட்டும் என்னடா? ஒழுங்கா வேலையில் இருக்கிறனாரு, இல்லாட்டி வெளியே போடா. தூ, இது ஒரு வேலை, இதுக்கு இத்தனை பேர், இதுக்கு ஒரு அடியால் வேறு.
கரெக்டாக டைமுக்கு சாப்பிட விட மாட்டேன், கரெக்டாக சம்பளமும் தர மாட்டேன். ஆனால் நான் மாதிரி வேலை மட்டும் வாங்கிறியாடா? அப்புறம் எதுக்குடா இனி நிற்கிற? வெளியே போடா. உன் வேலையும் வேணாம் ஒன்று வேணாம், போயா. தாசே, இப்போ இங்கிருந்து வெளியே போக சொல்லு. தெருவில் இறங்கி பிச்சை தான் எடுப்பான் பாரு இவன். யோ கத்தாத, உன்னோட இந்த உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணி காட்டுறியா? டேய் தள்ளுங்கடா. வெளியே படா. சந்தோஷ், நாங்களும் கூட வரோம். என்னடா சந்தோஷ், இன்னும் யோசிக்கிற? என்னடா, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க தான் கடன் வாங்கி படிக்க வச்சாங்க. அடுத்து தங்கச்சி வேறு காலேஜ் சேர்க்கணும். ஆல்ரெடி வீட்டில் நிறைய கடன் வேறு இருக்குது. அடுத்து காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. சந்தோஷ், நெக்ஸ்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இது நீ கையில் வச்சுக்கோ. வீட்டில் அம்மா எதாவது கேட்டாங்கன்னா வேலை செய்யும்போது அடிபட்டுச்சு சொல்லிடு. இல்லை வேணாம். இல்லை பரவாயில்ல, வச்சுக்கோ. சரிடா, அடுத்து என்னடா பண்ண போகிற? பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸா? நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. நம்மளை மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி. நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி போய் பண்ண முடியும்? நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை சொல்லி எப்படியே இருங்கடா. இத்தனை நாளைக்கு காசு பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க. நம்ம யார் பின்னாடி போகக்கூடாது, நம்ம பின்னாடி எல்லோரும் வர வைக்கணும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜஸ்க்கு நம்ம எல்லோரும் போய் ஆகணும். காலேஜா? அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? ஒரு டிகிரி முடிச்சதுக்கே ஒன்றும் கழட்ட முடியல. காலேஜுக்கு நம்ம படிக்க போகல, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ அவங்க சப்போர்ட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்னு நம்மக்கிட்ட பிச்சை எடுத்துக்கிற நீ வேற. இந்த பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா நேம் அண்ட் லோகோ வேணும்ல, அப்போ தான் பிஸ்னஸ் கொஞ்சமாச்சும் பிராண்டடாக மாறும். சந்தோஷ், நம்ம ப்ராஜெக்டே உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிறது தான். ப்ராஜெக்ட் உலக லெவல் எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. லோகோக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது இல்லை, எவ்வளோ தடவை இருந்தாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுதில்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாமே. நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறத வர வேறு வழியே இல்லை. மச்சான் ரெடியா? ஓகே. சந்தோஷ், அப்படியே உள்ளவா. என்னடா ஆச்சு சொல்கிறா? என்னடா ஆச்சு? டேய் என்னாச்சு சொல்லு, வாய மூடிட்டு நிற்கிற. சொல்கிறா, என்னடா ஆச்சு? விட்றா. டேய் பிரின்சிபல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னானே, என்னாச்சு? விட்டாகாது விடு. அப்புறம் சேர்மனாச்சும் என்ன சொன்னா சொல்லு. வெளியே போகிறான்ட்டான்டா. காலேஜ் எல்லாம் சும்மாடா, நமக்கு படிக்கிற வரையும் தான் இங்கே எல்லாம். இல்லை வெறும் கஸ்டமராக தான் பார்த்தாங்க, யாரையும் நான் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கல. எஜுகேஷன் சொல்லி நம்மகிட்ட காசை பிடுங்கி அவன் பெரிய பிடுங்கி ஏறுறான். அதுலேயும் இந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, அவன் தான்டா மொதல் கிரிமினலு. பிளேஸ்மெண்ட்னு சொல்லி நம்ம அத்தனை பேரையும் நடு தெருவில் நிற்க வச்சிட்டான். நான் நினச்சதெல்லாம் சொல்லிட்டான்டா. டே ஆமாண்டா, இதுக்கெல்லாம் பொலிட்டீஷியன் தான்டா காரணம். அவனை சீட்டில் உட்கார வைக்கிறான் பாரு, அந்த மக்கள் தான்டா காரணம். காசை வாங்கிட்டு ஓட்ட போடுறது, அந்த 2000 வாங்கி ஒரு வாரத்துக்கு கறி குழம்பு தின்ட்டு அப்புறம் காசு இல்லைன்னு புலம்புறது. அறிவு இல்லை. விட்றா சந்தோஷ், இதெல்லாம் எப்போ தான் மாறுமோ, யார் தான் கேட்பாங்களோ தெரிலடா. நம்ம நாடு சோசியலிச நாடாக மாறணும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். ப்ரைவேட் நாங்கள் ஒருத்த உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சைனா ரஷ்யாவில் எப்படி எல்லாமே கவர்மெண்ட்டாக இருக்குமோ
அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வரணும். இங்கே எத்தனையோ அரசியல்வாதி புதுசாக வரலாம், ஆனால் சோசியலிச நாடு இல்லைன்னா அவனால் ஒன்றும் பிடுங்க முடியாது. அவன்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருந்தால் அவன்கிட்ட 1 ஏக்கர் நிலம் தானே இருக்கணும். நம்ம நாட்டில் பணக்காரனோட பிச்சைக்காரன் தானே அதிகமாக இருக்கான். ஆனால் கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு பிச்சைக்காரனை கூட நீ பார்க்க முடியாது. இன்னும் வரைக்கும் நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரிடா, வாங்குற கடன் அடைக்கிறக்கே வழி இல்லை, நீ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிற? மா அவன் கரெக்டாக தாம்மா இருக்கான். சும்மா ரெடி, அதுக்கெல்லாம் காசு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசுலாம் தேவையில்லை, ஸ்டூடெண்ட்ஸை போட்டிருந்தா போதும், நல்ல ஒரு ஐடியா இருந்தால் போதும். உங்கள் அப்பா தான் ஊருக்கு நல்லது பண்ணுறேன்ட்டு நம்மளை விட்டு போயிட்டாரு, இப்போ நீயும் அதே பண்ணிகிட்டு இருக்கியாடா? இங்கே பாருமா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். என்ன நல்லது நடக்க டைம் ஆகும், எனக்கு கொஞ்சம் டைம் கூட. சரிடா, உனக்கு 1 வருஷம்தான் டைமு, அதுக்கப்புறம் இப்படியே இருந்தேன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும். அப்புறம் என்னண்ணா, அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. சரிடா, உனக்கு பிடிச்சது பண்ணிக்கோ. டேய் சந்தோஷ், பிடிச்சது செய்கிறது என்றைக்குமே மாஸ். அடி தேங்க்ஸ்மா. விட்ட இடத்துல இருந்து பிடிக்க போகிற, டான்ஸ் ஆடி கிழிக்க போகிற. உலக லெவலு தான், லெவல் லெவலு தான், 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 உலக லெவலு தான், லெவல் லெவலு தான். இப்போ வந்திருக்கேன் வச்சவன், நீயும் வாய மூட்டு கேளு, கேட்டா எகுரு வீட்டை கேட்டு ஆட்டுவோம் காலு, ஆட்டங்காட்டு கூட்ட இப்போ கம்ம பித்த சாங்கு, நாடி நரம்பு போட்டக்கு வர்ற கூட்ட சேர்ந்து அந்த இடத்துல பிடிக்க போற, டான்ஸ் ஆடி கேளிக்க போற, வந்துடுச்சுடா நம்ம நேரம், அலற விட்டு பார்க்க போறேன், நான் பார்க்க போறேன், நான் பார்க்க போறேன். தெரிஞ்சுக்கோ, போனவன் அப்படியே போக மாட்டான்னு புரிஞ்சுக்கோ, டைம் எடுத்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல, காலம் உன் பக்கம் புரிஞ்சுக்கோ, தேவையில்லாம அட்வைஸ் கொடுத்தா நீயும் அப்படி விலகிக்கோ, கம்பேர் பண்ண கிளம்பிருந்தா நீயும் அப்படி கிளம்பிக்கோ. நீ வந்தனா வாய உடைப்பேன், மேல பேசுனா காத்த கொடுப்பேன், சிரி வந்தனா சிறுவன் இல்ல, சீ போட்டுதான் வருவன் இல்ல, உடல வந்தவன் கோளாறு பண்ணாலும் கண்டுக்காம நீ முன்னேறு, ஃபாலோ த பேஷன் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி செட்டப் எடுத்தாலே நீ 100. போனவன் அப்படியே போக மாட்டான்னு புரிஞ்சுக்கோ, டைம் எடுத்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல, காலம் உன் பக்கம் புரிஞ்சுக்கோ, தேவையில்லாம அட்வைஸ் கொடுத்தா நீயும் அப்படி விலகிக்கோ, கம்பேர் பண்ண கிளம்பிருந்தா நீயும் அப்படி கிளம்பிக்கோ. இப்போ வந்திருக்கேன் வச்சவன், நீ வாய மூட்டு கேளு, கேட்டா எகுரு வீட்டை கேட்டு ஆட்டுவோம் காலு, ஆட்டங்காட்டும் கூட்ட இப்போ கம்ம இந்த சாங்கு, நாடி நரம்பு போட்டக்கு